சொன்ன மாடு போனாலும் விட்டுருவான், சைக்கிள் போனால் விட மாட்டான், சைக்கிள் காசை பண்ணி பறிச்சு இழுத்து பிடிப்பான். வயது போனாலும் பிடிச்சா சைக்கிள் எடுத்து பிடிச்சி டிக்கெட் காசு அந்த பாடுவேன், இந்த பக்கம் பாடுவேன். கடைசி நேரத்தில் மார்க்கெட்டை உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை, வேறு யாராவது வந்து மார்க்கெட்டை கொடுக்கறதுக்கான வேலையும் செய்யலாம். கேபினட் அமைச்சர், வடமாகாண மீன்பிடி தொழில் அமைச்சர். ஒரு கடைக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டால் உண்மையாகவே அந்த வர்த்தகர்கள் வெளியில் ஒரு கடைக்கு 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸையும் 10,000 ரூபாய் வாடகையும் கொடுத்து செய்யலாம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி நகரில் நிற்கிறோம். இந்த கிளிநொச்சி நகரில் ஒரு 3 நாளாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்குதுன்னு சொன்னால், சந்தையில் வந்து முன்னுக்கு ஒரு கட்டிட தொகுதி வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இந்த கட்டிட தொகுதி வளங்கள் தொடர்பான ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லினோம். நாங்கள் இன்றைக்கு வந்த இடத்துல இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு பார்த்ததில் எங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யணும், என்ன பிரச்சனைக்காக செய்யணும்ன்றதை முழுமையாக நாங்கள் ஆராயப்புறோம். தொடர்ந்து எங்களோட காணொலி நீங்கள் இணைந்திருந்தால் மட்டுமே இது ஃபுல்லாக அறிஞ்சு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு, எங்களோட காணொலியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேன்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தரணும் மட்டும் சொல்லி கேட்டு வாங்க ஃபுல்லாக காணொலியை பார்ப்போம். சந்தை ஒன்று தேவை, மாவட்டம் சந்தை ஒன்று தேவை. இங்கே இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு? யாழ்ப்பாணம் கொழும்புற கதை எங்களுக்கு வேண்டாம், தேவையில்லை. இங்கே ஒரு வேறு இருக்குத்தானே, சந்தையில் இடம் இருக்குத்தானே, இறைச்சி மீனுக்கோ எல்லாத்துக்கும் கடை இருக்கு. பொருளாதார மையம் சொல்லி சில்லறை வியாபாரம் நடக்காங்க. எத்தனை பேர்? சில்லறை வியாபாரம் எத்தனை? 40 கடை கட்டி இருக்கு. எத்தனை பேர் வியாபாரம் செய்றாங்க? 4 பேர். 4 பேர். அந்த 4 பேருக்கே நீங்க கடை கொடுக்க இயலாது. அந்த கொள்கை என்ன? சரி, வணக்கம் உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஜேகே யூடியூபர். பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி சேவை சந்தையிட தொடர்ந்து 3 நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. முதல் 2 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ உங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய கட்டிடம் ஒன்று இந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கணும் என்றதும், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சேவை சந்தையிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர்கள் இங்கே நடக்கும் வியாபாரங்கள் நடக்கணுங்கிறது அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதற்காக வேண்டி 3 நாள் தொடர் போராட்டம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிவண்ணன் அவர்கள் இங்கே வந்து இவர்களோட சில விஷயங்களை கலந்து ஆலோசித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் வந்து இவர்களுடன் சில ஆலோசனைகள் செய்து இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ தொடர்ந்து இந்த 3 நாள் போராட்டம் வெற்றி அளிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நடக்குது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது வந்து இன்றைக்கு கிளிநொச்சி நகரில் இருக்கிற சந்தை தான். இந்த சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் இன்றைக்கு கடைகளை அடைச்சி இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும். இது 3 நாளாக இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லினோம். ஏன் இந்த இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் முழுமையாக ஆராயறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். அந்த இது நம்படி 2 போன வேண்டும். அதுவும் கூடி நான் எந்த நான் சபையில் கொஞ்சம் அப்போ இன்றைக்கு வந்து நின்றது சாதாரண ஒரு வீடு கட்டுறதுனால நீங்கள் சைவ முறை கல்லிஞ்சால கட்டுங்கன்னு சொல்கிறோம். இல்லை இல்லை, அது சம்பந்தமாக கடிதம் கொடுத்துறீங்களா? தீர்மானம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நீ மெம்பர் கடன் கொடுத்தா கடன் வச்சு அப்போ சரியா பொறுங்க. சபையில் கடிதம் கொடுத்தது இருக்கோ மெம்பர்ன்றது இதில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். என்னென்னா கேட்க வேண்டியது
ஒரு நியாயமான நான் கேட்ட அப்புறம் சொல்லுங்க அது நான் இடையே கண்டவன் நானும் குறுக்க நீங்களும் குறுக்கல அப்போ ஒரு மக்களுக்கு நியாயமான குறிக்கை தான் நாங்கள் பார்க்கணும் மக்களுக்கு சார்பான தான் நாங்கள் சபைக்கு உங்களை எல்லாம் அனுப்புகிறோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்படி இடத்துல வருகிற வழியாக பிள்ளை இது பத்தாருக்குரிய இடம் இந்த இடத்துல கட்டக்கூடாது வேணும் எங்கேயோ ஒரு நிறுவனம் நிதி வேண்டி கொண்டு வந்து எங்கள் இடத்துல வந்து அந்த மக்களுக்குரிய இடத்த இல்லாமல் பண்ணி போட்டு அந்த நிதியை கொண்டு கட்டக்கூடாது அதை கொண்டு கட்டக்கூடாது நான் இப்போ சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் கட்டுங்கண்டு பஸ் ஸ்டாண்டில் கட்டு சொல்கிறேன் என்னென்னா பஸ் ஸ்டாண்டில் கட்டையில் அது நிதி வந்து சந்தை தான் வந்தது சந்தை தான் வந்தோன்னா சந்தைக்கு ஒரு நாங்கள் இராணுவத்திட்டே இருந்து அந்த இதை நிலத்தடு கேட்க வர்த்தகர் தான் எடுத்துனாங்க எந்த ஒரு அரசு அதிகாரியோ எந்த அரசியல்வாதியோ சொல்லட்டு நான் தான் எடுத்தேன் இல்லை தான் இல்லை சண்டை இல்லை சண்டை இல்லை ஓ இல்லை அவர் நான் நியாயத்தை கேட்குறேன் அவர் நாளைக்கு சபைக்கு வரப்போறேன் இல்லை சபைக்கு வரப்போறேன் நியாயத்தை கேட்குறேன் அப்போ நான் கதைக்கு விளத்துக்கு தான் விளங்குறேன் எல்லாருமே சரியா அப்போ நான் அதுக்காக சண்டை அப்போ என்னண்டா இந்த இடம் வந்து எடுக்கப்பட்ட வர்த்தகரால் இங்கே இருந்து காண்டி வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் போய் டவுனில் இடந்துனான்னு நாங்கள் இருந்த இது இராணுவத்தின் பிரதேசம் என்ன அவங்களோட பிரதேசமாக இருந்தது அந்த இடத்துல அவங்க தரமாட்டின போது நாங்கள் இல்லையான்னு சொல்லி சந்திரசேகர் காலத்தில் எடுத்தாங்க அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இடத்த எடுக்கிற போது நாங்கள் எவ்வளோ துன்பத்திலையும் துயரத்தையும் எடுத்துருக்கிற போது எந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் எங்களுக்கு கொள்ளாமல் அந்த இடத்த கொடுப்பீங்க ஒரு நிறுவனம் தொழிலுக்கு சரியா கொடுத்துட்டோம் கொடுத்து இன்றைக்கு திரும்ப ரெண்டரை வந்து நிற்குது ஹெல்மெட் இருக்கா வச்சிருக்கோம் ஹெல்மெட் இருக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க ஒரு முயற்சியில் கடும் முயற்சியில் ஈடுபட்டு அண்மையில் வந்து உங்களையும் சந்திச்சாங்க நாங்கள் சொன்னால் சென்ட்ரல் போல்வான் அப்புறம் இப்படி பிரச்சனை இருக்கு அப்போ நீங்கள் சொன்னீங்க அதுக்கு அப்படி அங்கே என்ன நடைமுறை இருக்கோ அதை நான் கதைச்சி பேசி போட்டு உங்களுக்கு ஒரு தீர்வு சாரணுண்டு அப்போ அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்க திடீரெண்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு டெண்டர் ஹோல்ட் பண்ணிட்டாங்க டெண்டர் ஹோல்ட் பண்ணபடியே நாங்களும் ஒன்றும் செய்ய இல்லாமல் இப்போ யாருக்கும் அழுத்தமெல்லாம் கொடுக்கலாம் காரணம் என்னென்னா 15 நாளில் டெண்டர் ஓப்பன் பண்ணுறான்னு போட்டிருக்கிறாங்க சந்தை வர்த்தகருக்கு தான் போட்டிருக்கிறாரு ஆனால் சந்தை வர்த்தகருக்கு போடுறாண்டாலும் ஒரு வர்த்தக சங்கத்தை கூப்பிட்டு இது எந்த முறையில் கையாளுவோம் அதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னென்னா வேர்ல்ட் பேங்க் இதுக்கு உதவி செய்ய வந்து நாங்கள் விடமாட்டோம்ன்றதை நாங்கள் என்ன நாங்கள் யுத்த காலப்பதில் பிரதிநிதிகளும் உள்ளூராட்சி சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னன்னா நீங்களே கட்ட விடையில இப்படித்தான் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் நாங்கள் அதில் கட்ட வேணும் நீங்கள் என்ன ஒரு அடிப்படையில் இந்த கடையை கட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் வேர்ல்ட் பேங்க் அப்போ சீஃப் செக்ரட்டரி சொன்ன விஷயம் வேர்ல்ட் பேங்க் உதவி செய்து எங்களோட நிதி பற்றாக்குறை இருக்குது நாடு இப்போ வங்குரோட்டில் இருக்குது இந்த நிதியை திருப்பாதைங்க தயவு செய்து முயற்சி பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சுருந்தாங்க இந்த கடைகட்டைக்கு தற்காலிகமாக இருக்கிற இடத்தையும் எங்களுக்கு நீங்கள் அளந்து விடுங்க நாங்கள் உங்களுக்கே வரோம் நீங்கள் சொல்லிங்க நாங்கள் எழும்பி தரோம் நீங்கள் 50 கடை போகிறோம்னா 50 பேர் நாங்கள் எழும்பி ஒரு நேரம் தற்காலிகமாக இருக்கிறோம் இருந்துட்டு அந்த இடத்துல திரும்ப வந்து இருப்போம் நீங்கள் அப்படியெல்லாம் அளந்துடும் ஓமன்னு சொல்லி எல்லாம் செய்து ஒரு கிழமையில் அளந்து தரலாமன்ட்டு 15 நாளில் அளந்து தரலாமன்ட்டு இல்லை அப்படியே இன்றைக்கு நாளை செய்கிறாண்டு அப்புறம் சிசிசி மீட்டிங்லேயும் சொன்ன செயலாளர் சொன்ன வாக்குறுதி என்னென்னா 10 நாளுக்கு நான் செய்து கொடுப்பேன் சொல்லி இங்கே வந்து இடமெல்லாம் செய்து போட்டு அதுக்கு ஒரு நாங்கள் 66 பேர் எங்கள்கிட்ட பேர் விவரம் இருந்தாங்களோ 66 பேர் பேர் விவரம் கொடுத்துறாங்க நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதில் 19 பேர் பரிசீலனை செய்யணும் சரிங்க சொல்லிட்டு அதை வேண்டி வச்சு போட்டு பிரதேச எங்களுக்கு செய்த ஒரு அநியாயம் 5 வருஷம் 4 வருஷம் கூட்டியிருந்த ஆக்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ஓட்டு பார்க்க கடை தரலாம் இருக்கிற நிலுவையை முழுக்க கட்டுங்கன்றோன்னா அவ்வளோ பேர் கொண்டு வந்து கட்டினார் கட்டி போட்டு ஒரு 110 பேர்கிட்ட கணக்கு எடுத்து போட்டு சொன்னாங்க இப்போ ஆக்கள் கூட்டிட்டு உங்களுக்கு கடாட்டி தெரியல இது திட்டமிட்ட செயல் தானே அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை உங்களுக்கு 300 ரூபாய் படுத்திருக்கோம் இப்படி தாங்கிட்டு சரி நான் செய்தானங்க பிறகு சொன்னேன் ஜனாதிபதி தேர்தல் வந்துட்டுது எலெக்ஷன் வந்துட்டுது அதனால் நாங்கள் ஆயிருக்கும் சொன்னாங்க இது ஏற்கனவே வெட்டப்பட்ட தீர்மானம் தானே இதை வச்சு தாங்கன்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொல்லி அப்படியே போய் காட்டி இது உண்மையாகவே 3 கட்டிடம் வந்து
எங்களுக்கு இருந்த அப்போ இருந்த ஆளுநராக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டன்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு வழங்கப்பட்ட கட்டணம் இது அரசாங்கம் தானே ஸ்லோன் அரசாங்கம் தானே அப்போ ஒரு சட்டம் இப்போ ஒரு சட்டம் இல்லை தானே சார் அப்போ நாங்களும் இப்போ என்ன கேட்குறோம்னா இந்த 8 கடைகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாக்குறுதி இல்லை தாங்காது வாழ்வாதாரத்தில் தாங்க ஏனைய சட்டத்தின்படி நீங்கள் எப்படி எந்த சட்டத்தில் நீங்கள் கொடுத்துருங்க வாழ்வாதாரத்தை என்ன இப்போ கீமணி இல்லாமல் அதை கேட்குறாங்க சார் இப்போ மிச்ச இடம் எங்களுக்கு நீங்கள் அளந்து விடுங்க நாங்கள் சரியாண்டுட்டு அந்த இடத்துல நாங்களே கட்டி கொள்றோம் இல்லாமல் வாடகை இல்லாமல் வாடகை கொடுக்கத்தானே கீமணி இல்லாமல் அடுத்தது இன்னொரு பிரச்சனை கிடக்கு என்னென்னா 1.5 கிலோமீட்டருங்கால ஒரு பொருளாதார மையம் வந்து கட்டினவங்க அங்கே எத்தனை கடை கட்டினது 40 கடை கட்டினது 40 கடையில் 6 கடை இயங்குது அங்கே ஒரு சுச்சமம் இருக்கு என்னென்னா அங்கே வரி இல்லை அங்கே டெண்டர் யாரும் போல் பண்ணே இல்லை அங்கே சைக்கிள் பார்க் இல்லை இங்கே இருக்குது 4 வீத வரி இருக்குது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கட்டத்தான் போகணும் அதை நான் கட்டையலான்னு சொல்லல ஆனால் இங்கே வரி கட்டணும் சைக்கிள் பார்க்கு டெண்டர் எடுத்தவருக்கு கூலி கட்ட வேணும் சைக்கிள் பார்க்கு கட்ட வேணும் இங்கே நீங்கள் கிளச்சியில் சும்மா நோம்பலாம் வந்திருப்பீங்க தெரியும் எங்களுக்கு வரைக்கும் இங்கே யாரையும் விட மாட்டாங்க மாடுகள் உள்ளுக்கு வந்துடும் மனிதர்களை விட மாட்டாங்க டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளுக்கு போக வேணும் அப்போ நாங்கள் கேட்குறோம் இந்த 1.5 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற ஒரு சந்தைக்கு ஒரு சட்டம் இந்த கிளச்சி சேவை சந்தைக்கு ஒரு சட்டமானு நாங்கள் இப்போ அங்கே 6 பேர் இருக்கோம் அவங்க கொண்டு வந்து இங்கே தாங்க இடம் கிடக்கு சார் இப்போ வீதியோரங்களில் மீன் விற்கிறாங்க அவையில கொண்டு வந்து இங்கே தாங்க இடம் கிடக்கு எங்கள்கிட்ட பற்ற ஒரு சந்தை ஆகுங்களே நீங்களே எல்லாத்தையும் செய்றீங்க சட்டம் இல்லைண்டா சார் சட்டத்தை வச்சுக்கொண்டு மனிதன் உயிர் வாழையில அது ஒரு பொருத்தமில்லாத சந்தை அந்த சந்தை உருவாக்கப்பட்டது வந்து மொத்த கொள்வனவு மொத்த விற்பனை அந்த காலப்பகுதியில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த சந்தையை கொண்டு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் என்றால் அப்படி இருக்கத்தான் பண்ணும் ஆனால் அது ஃபெயிலியர் 40 கடை கட்டப்பட்டு 4 கடை தான் இயங்கு இப்போ எங்களை கோரிக்கை என்னென்னா அந்த 4 கடையையும் இந்த சந்தையில் இடம் இருக்குன்னு போகிறது அவங்களையும் உள்வாங்கி சந்தையை அமைக்கிறது அப்போ இந்த இதில் ரோட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் உள்ளிடம் சந்தை அந்த சார் அது ஃபெயிலியராக தானே சார் போயிடும் அந்த கொள்கையில் எதுவும் இல்லை அது ஒரு மொத்த விற்பனை மொத்த வியாபாரம் மட்டும் வந்து சார் அதுக்கு சில்லறை வியாபாரம் நடக்கும் அதனால முக்கியம் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறது என்ன கோரிக்கை நாங்கள் இந்த 9 கோரிக்கையை பற்றி தான் இருக்கிறோம் இன்னொன்று அடிப்படை சுகாதார சேவையில்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு குடிநீர் இல்லை மழை பெய்தால் ஒரே வெள்ளம் சந்தை வளாகத்துக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருமானத்தை எட்டி கொடுக்குற சந்தை ஸ்ரீலங்காவில் 2வது 3வது வருமானம் எட்டி ஏன் நீங்கள் இந்த அணியாக சரிங்கன்றா இப்போதைக்கு இப்போ இங்கே இருக்கின்ற பிரதி செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு அவர் சட்டப்படி தான் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் நேற்று பின்னரம் கூட போய் சந்திச்சு கலைஞ்ச இடத்துல சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஜூடிய பிளான் போட்டிருக்கோம் அதில் ஆனால் இதே சொல்கிற செயலாளர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் ஆச்சு இடம்பெயர்ந்து வந்து இன்னும் மாஸ்டர் பிளான் இல்லை எங்கள்கிட்ட இருக்கு பிளான் அவங்கள்ட்ட இல்லை அப்போ இந்த வட்டாரங்களை வச்சு என்ன செய்ய போறீங்க நாங்கள் இதில் பொருத்தம் இல்லாத இடத்துல டாய்லெட் கட்ட வராங்க அப்போயும் கடை தான் கொடுத்துனாங்க ஒரு 6 கடை கட்டி 6 வருமானத்தை கட்டி 6 குடும்பம் வாழ்கிற இடத்துல மலசல கூடத்தை கட்டி வைக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது கஞ்சா வியாபாரம் அதுன்னு சொல்லி இதில் வந்து போலீஸால் எல்லாம் செக் பண்ணி சில கிண்டி பார்க்குறாங்க அது உண்மை இப்படியான இது இல்லை இப்போ ஒரு வர்த்தகத்தை ஒரு அனுமதி இல்லாமல் வர்த்தகர்கள் பொருத்தம் இல்லாத ஒரு கட்டிடங்களை கட்டி என்ன செய்ய போகிறீங்க ஏன் நினைச்ச காசுகளை வீணாக்குறாங்க யாரோ கொடுக்குற பண்புகளை ஏன் இவங்க இப்படி அணியாமல் இருக்காங்க அது எங்களையும் ஆலோசனை நாங்கள் தானே இதுக்கு இப்போ வர அதிகாரியோ ஆலோசனை ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இருக்க போகிறாரு நாங்கள் சாகு மட்டும் இருக்கானே இருக்க போகிறோம் நாங்களும் இந்த சந்தை ஆளுநர் நேற்று இங்கே நான் சந்திக்கல சார் நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்க நேரம் அடுத்த கொடுத்தோம் ஒரு பிளேம் உங்களுக்கு பெரிய எங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லாருக்கும் எழுத்து மூலம் கொடுத்தாண்டு எங்கள் அறிக்கை கூட்டத்தில் காட்டியிருக்கிறோம் சார் இப்போ எங்களுக்கு தீர்வு வர வேணும் என்னென்றால் உடனடியாகவே இந்த கடையில் அளக்கப்பட வேணும் ஏன்னா அடுத்த வரப்போது வந்து எலெக்ஷன் 19ஆம் தேதி நாங்கள் இந்த கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருந்தது அப்போ எங்களுக்கு இப்போ அப்படி இல்லை வேறு நம்பிக்கை இருக்குது இது கரெக்டாக நடக்கும் நாங்கள் ஏமாற்று நாங்கள் எதுவும் இன்வால்வ் கிடையாதா ஓ இல்லை அது தெரிஞ்சுதான் இப்போ நாங்கள் செய்ய வலிக்கிறது எந்த விதத்திலும் இன்வால்வ் கிடையாது இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் இங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர் இங்கே இருக்கின்ற தலைவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் தவிர சரியா அதுக்கு இடத்துல ஒரு உண்மை இருக்குதாங்க நாங்கள் ஊராட்சி இருக்கின்ற நிறுவனங்களுக்கு இயக்குகின்ற உரிமை இருக்குதானே
கேட்டா சொல்றாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது, இது வந்து உள்ளூராட்சி கீழே இருக்குது. என்னத்துக்காக சார் இந்த கிளிநொச்சி பிரதேசத்துல இந்த புலிக்கு ஆக்கள் இருக்கிற பகுதியில் 2 சந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒன்று வெறுமனே உள்ளூராட்சி திணைக்களத்துக்கு கீழே ஏன் சார் இருக்கணும்? கேட்ட பிரதேச சபை சொல்றது அது உள்ளூராட்சி திணைக்களத்துக்கு இல்லையா? சந்தை அமைக்கே இது ஒரு பொருத்தமில்லாத எத்தனையோ மகஜர்களை கொடுத்தாச்சு. இன்றைக்கு கிளிநொச்சி சந்தையை பொறுத்த வரைக்கும் சார் உண்மையாகவே அரைவாசி பேர் கூட இந்த சந்தையில ஆரம்பத்தில் வியாபாரம் செய்தாங்கல்ல, அரைவாசி பேர் கூட ஒரு நல்ல நிலையில இல்லை. அதுல நிறைய பேர் செத்துட்டாங்க. இன்னும் இருக்கிறார்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வேதனையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அரசாங்கம் எங்களுக்கு நிச்சயமா இதுக்கு சரியான ஒரு தீர்வை தரணும். நான் கடைசி கட்டமாக தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் என்ற பேர்ல ரோட்ல வந்து இன்றைக்கு 3 நாளா இருக்குது. 3வது நாளா இருக்கு. ஒரு அரசாங்க ஒரு ஆளுநரோ அல்லது ஜிஏஓ அல்லது ஏஜிஓ இதுக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒருவர் கூட இன்றைக்கு வந்து பேசல. யாரு நாங்க அந்த சந்தை இங்க கொண்டு வரணும், அந்த சந்தை வர்த்தகரை இங்க கொண்டு வரணும். இல்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு 6 வியாபாரிக்காக சார் 48 கடைக்காரர் பாதிக்கப்படுறாங்க. மரக்கறி 400 கடைக்காரர் பாதிக்கப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க சார், என்ன செய்யலாம்? வந்தாதானே சார் அதை ஒட்டி இருக்கிற எல்லாருக்கும் வியாபாரம் போகும். சமநிலை வியாபாரம் போகும். அதெல்லாம் அன்பித்தபதில் இருக்கிற பொழுது அது அந்த சந்தையிலையும் அப்படி ஒரு பொருளாதார மத்திய சந்தைன்னு சொல்லி அமைக்கப்பட்டு அங்கே எந்த கொள்கையும் இல்லாமல் செய்கிற பொழுது அது மத்திய சந்தை பொருளாதார மத்திய சந்தை அமைக்கப்பட்டது. ஆனால் சில்லறை வியாபாரம் நடந்த காலத்தில் இருக்கு. இது சம்பந்தமாக நான் 2018 காலங்களில் அரசாங்க அதிபருக்கு கடை கொடுத்தது. ஆனால் ஒரு முடிவும் எடுக்கப்படையாது. நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இதே பச்சைமலை 1000 ரூபான்னு சொன்னாங்க. 40 ரூபா வரி சார், 40 ரூபா வரி ஒரு கிலோவுக்கு. அந்த வரி கொள்கை அங்கே இல்லாதனால முழு உற்பத்தியாளர்கள் அங்கே தான் கொண்டு போயிடும். அந்த வீதத்தை லாபமாக்குறது விற்கிற பொழுது நுகர்வோரும் அங்கே தான் போயிடும். அப்போ பல மில்லியன் ரூபாயை கரைச்சி பிரதேச சேவைக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சந்தையை கையை விட்டு போட்டு அதை அப்படி நடத்தி கொண்டு இருக்கிறது பொருத்தமில்லையே சார். 40 கடையில் 4 கடை தான் இயங்குது, ஃபெயிலியர். அது அந்த சந்தை சார் பொதுவாக ஒரு நெல் களஞ்சியப்படுத்துறதுக்கு எதுக்கோ பாவிக்கலாம் அரசாங்கத்தால். ஏன்னா அது மிக பெருமதியான ஒரு கட்டடம். அது விற்கிறதா இருந்தால் பிஹெச்டி தராடு 3 விதம் இருக்குது. அது பிஹெச்டிக்கே நிற்கிறேன் 2 இது சுத்தம் பிரச்சனை. ஆனால் ரோட்டில் போட்டு ரோட்டில் நாயும் அது மீது கண்ட கழிவு குப்பை கொட்டுற இடங்களில் வச்சு மீனை வச்சு விற்கிறாங்க. அதுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை. அதுலேருந்து சுகாதாரம் பாதிக்கப்பட இல்லையா, இந்த மக்களுக்கு கேடு இல்லையா? அடுத்தது இல்லை வந்து பார்த்து சொல்லி இது மீன் பழுதா போன மீன் போய் நடிக்கணும். எல்லாரும் இறைச்சி பிரச்சனை நடிக்கணும். இறைச்சி கடையை வந்து ரோட்டில் வச்சு வியாபாரம் செய்கிறதுக்கு எந்த வகையில் அனுமதி கொடுக்கணும்? ஒரு பிரதேச என்ற இது ஆளுகைக்குட்பட்ட இதில் வந்து ஒரு இறைச்சி கடை கொடுக்குறதா இருந்தால் அதுன்ற இடங்கள் பார்த்து அது என்ன முறை விற்கணும், எப்படி விற்கணும், கோழி என்ன கோழி எடுக்கணும் எல்லாம் சகலம் ஆராய்னா இங்கே செய்யணும். ஆனால் அது அங்கே இல்லை. ஆனால் இங்கே வந்து டெண்டரை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். 30 லட்சம் 40 லட்சம் 40 லட்சம் மட்டும் டெண்டர் எடுக்கிறாங்க. கோழி கடை இறைச்சி கடை எடுக்கிறாங்க. அங்கே வந்து அவன் எந்த விதமே இல்லை. அப்படி அவனுக்கு கோழியை கொண்டாலும் உரிக்கிறான், விற்கிறான், போகிறான். அது வேறு அப்படியே போய் கொண்டிருக்கு. அப்போ அவனுக்கு எந்த விலைக்கும் விற்கலாம். இஞ்சி அப்படி டெண்டர் எடுத்தவன் சொந்த மாடு போனாலும் விட்டுருவான், சைக்கிள் போனால் விட மாட்டான். சைக்கிள் காசை பண்ணி பறிச்சு இழுத்து பிடிப்பான். வயது போனால் பிடிச்சா சைக்கிள் எடுத்து பிடிச்சி டிக்கெட் காசா பைபோஸாக பறிச்சு பண்ணுறாங்க. அப்போ டெண்டர்லாம் கொடுத்து இவ்வளவு இன்னொரு படிய முக்கியமாக சார், வட மாநிலத்தில் 2வது வருமானம் கூடிய சந்தை மாதம் இப்போ இந்த வருஷத்தில் 5 கோடி வாங்க. சௌர் சொன்ன மாதிரி 5 கோடி வா. சைக்கிள் பாக்கு, இறைச்சி கடை, மரக்கறி கடை, மீன் கடை, அடுத்த தேங்காய் வாணிவம், மரக்கறி கடை, பழ வாணிவம் இல்லை. அது டெண்டர் விட்டு டெண்டரில் அந்த காசு அடிக்கணும். 5 கோடி முட்டை கூடி வரி இருக்குது. ஆனால் அதை விட இன்னொரு விட முக்கியமான விடயம், கிளிநொச்சியிலேயே இந்த அத்துமுறையில் நடக்க போகிற மணல் கடத்தில் இருந்தானே, மரமாக இருந்தானே, கசிப்பாக இருந்தாலும், கஞ்சா இருந்தாலும், கோட்ஸாக வருமானம் இதுதான் வருது. இந்த இதில் வந்து எதையுமே செய்ய தராமல் பிரேசவை அந்த காசோட எங்கள்கிட்ட இருந்திருக்கு மாவட்டத்தில் வர காசை எடுத்து வேறு என்ன இதுக்கு செய்துண்டு எங்கள்கிட்ட சந்தையில் வந்து எங்கேயோ ஒரு நிறுவனம் கொடுத்த பிச்சை காசு வாங்கி கொடுக்குற அந்த நிறுவனத்தை வந்து 54 லட்சம் சென்டர். அப்போ சார் ஒரு அவன் கொடுத்தது வந்து வேர்ல்டு பேங்க் கொடுத்தது இந்த மக்களுக்கான ஒரு இது கொடுத்தது. அதை டெண்டர் வேண்டியது. சும்மா ஒரு சுகாதார இது கொடுத்ததை கொண்டே எங்களுக்கு வாழ்வாரம் தர்றத தொழிலிட்ட கட்டிடும். இப்படியே பொருத்தமில்லை சார். இது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் ஒரு முடிவு தரலாம். அமைச்சர் அவர்கள் எல்லாரும் இருங்கள், அப்பதான் அமைச்சர் சொல்வது முழங்கும். அவருக்கு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அவர் சிலரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது பிழைதான் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன்
தான் கதைக்கிறேன் என்று அவர் எங்களிடம் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு வேலைப்பளவு மத்தியிலும் வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை அமைந்திருக்கிறார். அதை கட்டாயம் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். சில வசனம் அவரும் சொன்னால் கேட்டுக்கொள்ளும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கம். விசேடமாக இந்த பிரச்சனை தொடர்பாக அல்லது இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இந்த மார்க்கெட் சம்பந்தமாக இன்றைக்கு நேற்றல்ல, இது பல காலங்களாக இருக்கின்ற பிரச்சனை என்பது எனக்கு நன்றாக தெரியும். கேக்குதா? அப்ப பல நாட்களாக இருக்கின்ற பிரச்சனை உண்மையில் எனக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை உண்மையிலேயே இதை தீர்க்க வேண்டிய அதிகாரிகள் இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர், பிரதேச சபை தலைவர்கள் அல்லது இங்க இருக்கின்ற ஜிஏ, ஏஜிஏ இவங்கள் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆனாலும் கூட இது இன்றைக்கு இழுபறி உள்ளக்கு போயிட்டு இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது ஒரு கவலைக்குரிய விடயம். அதே நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்கின்ற அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரிதான் அல்லது பிரதேச செயலாளராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கேட்டுக்கொள்றது நீங்க வைக்கின்ற குற்றச்சாட்டு எனக்கு பிரதானமாக 2 விஷயம் தெரியுது. ஒன்று, இதற்கான கீமணியாக 50 லட்சத்துக்கு அதிகமான தொகை ஒன்று கேட்கப்படுவதாக கூறுகின்றது. அது அநீதியானது, அசாதாரணமானது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம். இரண்டாவதாக, இதுக்கான வரி அல்லது இதுக்கான வாடகையாக 22,000 அதிகமான தொகை அறவிடப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் கூடுதலான அதிகம் என்றே நான் நினைக்கின்றேன். இருந்த போதிலும் கூட உங்ககிட்ட இருந்து இந்த கீமணி அறவிட வேண்டுமா அல்லது ஏனைய வரி அறவிட வேண்டுமா, வாடகை அறவிட வேண்டுமா, இதை நாங்கள் நினைக்கின்றோம். இங்க இருக்கின்ற வியாபாரிகளோடு வர்த்தகர்களோடு எல்லோரோடும் சேர்ந்து பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இல்லாட்டி நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால், கிளிநொச்சியில் வாழ்கின்ற மக்கள்ங்கிறது ரொம்ப அன்பானவர்கள். இங்கே இருக்கின்ற மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு நேரத்தில் இது நான் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எனக்கு பழக்கம் இருக்குது இந்த மார்க்கெட் வந்து. அப்போ அந்த மார்க்கெட்டில் இருக்கின்றவர்களும் எடுத்துக்கொண்டாலும் அன்பானவர்கள். அதனால வேண்டி ஒரு சில மார்க்கெட்டில் எடுத்துக்கொண்ட மார்க்கெட்டில் இருக்கின்ற சண்டியர்கள் இருக்கின்றார்கள், மார்க்கெட்டில் இருக்கின்ற காடையர்கள் இருக்கின்றார்கள், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சரியா? அப்ப அதனால வேண்டி இங்க இருக்கின்ற உங்களோட இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால வேண்டி நான் இன்றைக்கு ஒரு பக்கத்துல இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஒன்று, ரெண்டாவது, கடந்த பொது தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் எங்களை நம்பி நீங்க வாக்களிச்சிருக்கிறீங்க பெருவாரியான ஆட்கள். அதனால வேண்டி அந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்றோம். அதே நேரத்தில் அந்த வாக்களிப்பினுடைய நோக்கம் வேற எதுவும் அல்ல. உண்மையிலேயே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். அதனால வேண்டி நாங்க சொல்லுகின்றோம், இது அநீதியான முறையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு நாங்கள் கைவிட போவதில்லை. அதனால வேண்டி உங்களை நாங்கள் கைவிட போறதில்லை. அதனால வேண்டி நாங்க மீண்டும் சொல்லுகின்றோம், என்னன்னு கேட்டா 50 லட்சம் இல்ல 1 கோடியாக இருந்தாலும் கூட இங்க இருக்கின்ற வர்த்தகர்களோட பேசி, நீங்க 22,000 அல்ல 2 லட்சமாக இருந்தாலும் சரி வாடகை பணத்தை இங்க இருக்கின்ற வர்த்தகர்களோட பேசி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதற்காக வேண்டி நான் இன்றைக்கு ஆளுநரை சந்திக்கிறேன், ஆளுநரோட இது சம்பந்தமாக பேசுறேன். அதே போன்று அரசாங்க அதிபர் இன்றைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அரசாங்க அதிபரை சந்தித்து இது சம்பந்தமாக நான் பேசுறேன். அதனால வேண்டி அந்த உயர் அதிகாரிகள் அவர்கள் 2 பேரும், அதனால நான் நினைக்கிறேன் 2 பேரும் இதுக்கு கணிசமான சுமூகமான பதில் தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா அவர்கள் எடுத்துக்கொண்ட அசாதாரண அநீதிக்கு இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப அதனால வேண்டி உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீங்க சொல்லுகின்ற வார்த்தை. அந்த பக்கம் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டு தான் நீங்க இலவசமாக கேட்கறீங்க. நாங்கள் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அதனால வேண்டி இதை முற்று முழுதாக எங்களுக்கு இலவசமாகவே தாருங்கள் என்று கேட்டதாகவும், அதனால இலவசமாக கொடுக்க முடியாது என்றும் தான் இதுக்கு முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாகத்தான் எனக்கு அந்த பக்கம் இருந்து கதைகள் தெரிய வந்தது. அது உண்மை தன்மையில் நாங்கள் சரிவர தெரியல.
அதை நான் விசாரித்து பார்க்குறேன். இருந்த போதிலும் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டில் நம்மளோட பிரதேச சபை இயங்கணும், நகர சபை இயங்கணுமாக இருந்தால் கட்டாயம் அதுக்கான ஒரு வரி அறவீடு உண்டு இருக்குது. அந்த வரியை நான் கட்டாயம் செலுத்தணும்னா வியாபாரிகளாக இருந்தாலும் சிறிய வியாபாரிகளாக இருந்தாலும் கூட வரி செலுத்த வேண்டிய கூட கட்டணங்கள் இருக்குமாக இருந்தால் அது கட்டாயம் நாங்கள் செலுத்தோம். ஏன்கிட்ட இந்த வரி செலுத்துறது வேறையாக இருக்கும்போது நமக்கு தான் செலுத்துகிறோம் இல்லை கிடையாது. இதன் ஊடாகத்தான் நம்மளோட கிராமங்கள் அபிவிருத்தி செய்கிறதா, நம்மளோட பாடசாலைகள் அபிவிருத்தி செய்கிறதா, நம்மளோட வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுதா, நம்மளோட பாடசாலை பிள்ளைகளுக்கான இலவச புத்தகங்களை கொடுக்குறதா, எல்லாமே செய்கின்றது வேறு எதுவும் இல்லை, இவ்வாறான அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற நிதி அல்லது வரியின் மூலமாக. அப்போ அதனால அந்த வரியை நாங்கள் உபயோகம் பண்ணக்கூடாது. அதனால சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் கூடிய சீக்கிரம் நினைக்கிற நாளைக்குள்ளே இதுக்கான ஒரு சுமூகமான தீர்ப்பினை எட்ட முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு தருவணும். சரியா? அப்போ அதனால சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டோம் என்னென்னு கேட்டால் இது வேறு வேறு தேர்தல் வந்துச்சு தானே, அதனால வேண்டி வேறு ஆக்கள் இல்லாமல் அரசியல் ரீதியான கேம் விளையாடலாம். அதனால அந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் எல்லாம் பலியாகாது. யார் நானாக தான் சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல அரசியல் கேம் அடிக்குமா இருந்தால் அதுக்கு சொல்லாது கண்டிப்பாக இனிமேல் வர வேணான்னு சொல்லுங்க, பயமில்லாம. சரியா? அரசியல் கேம்னா விளையாட விடாது. சரியா? அரசியல் கேம் விளையாடுவானுங்க, உங்களை அந்த பக்கம் இழுப்பானுங்க, இந்த பக்கம் இழுப்பானுங்க. கடைசி நேரத்தில் மார்க்கெட் உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை, வேறு யாராவது மார்க்கெட்டை கொடுக்கறதுக்கான வேலையும் செய்யலாம். சரியா? அதனால் நமக்கு தேவை இருக்குது மார்க்கெட், நமக்கு தேவை இருக்குது நிவாரணம். அந்த நிவாரணத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் எங்கன கட்சி ஜாதி மத இன பேதம் இல்லாமல் ஒன்று சேரணும். சரியா? வென்றெடுத்த பிறகு அதுக்கு பிறகு உங்களோட அரசியல் செய்யுங்க. நீ பிடிபி ஐபிபி பின்னு கால போங்க, தமிழக கட்சியா தமிழக கட்சியாட பின்னு கால போங்க, ஜேபிபியா ஜேபி பின்னு கால போங்க, அது வேற கதை. சரியா? இந்த பிரச்சனை உள்ளுக்கு யாரும் அரசியல் கேம் விளையாட விடாதீங்க. என்கிட்ட அரசியல் கேம் விளையாண்டு தான் நம்மளோட நாடு கிடைப்பட்ட நிலைமைக்கு உள்ளாகிருக்கு. சரியா? நாங்கள் 3 மாதம் சரியா 3 மாதம் நாங்கள் ஒரு சின்ன மாற்றோடு செஞ்சிருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு நாட்டுக்கு கொண்ட ஒரு கேபினட் மினிஸ்டர் என்ன, இதுக்கு முன்னுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் எப்படி வந்திருப்பாருங்கண்ணே, எத்தனை பொருட்காரனுக்கு வந்திருப்பானுங்க, எத்தனை வாகனம் வந்திருக்கணுங்கண்ணே. இப்போ நாங்கள் எங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? அதனால வேண்டி எதிர்வரும் காலங்களில் என்ன இங்கே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன கசிப்பு இருக்குது, கஞ்சா இருக்குது, இன்னும் மண் கடத்துறானுங்க, என்ன கல் கடத்துறானுங்க, மீன் கடத்துறானுங்க. எல்லா நடத்தைகளும் இங்கே இருக்குதா இல்லையா? இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னுக்கால இருக்க யாருன்னு தேடி பார்த்த பேர் நம்ம ஆட்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறானுங்க, தெரியும் எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம் இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு செல்ல போகிறது இல்லை. நீண்ட காலத்துக்கு இப்படியே ஏன்னா இது நாள் வரைக்கும் என்ன ஒரு சில சொல்லுவாங்க, என்ன கதவு சொல்லுவாங்க, சண்டியன் இல்லாத சண்டியன் நொண்டியன் சண்டியன். சரியா? அப்போ இது நாள் வரைக்கும் நடந்துச்சு. நொண்டியர்கள் சண்டியர்களாக இருந்து ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆட்டி படைச்ச இதுகள் இருக்கு. ஏன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு உண்மையான சண்டியர்கள் யார்? நீங்கள் தான் உண்மையான சண்டியர்கள், மக்கள் தான் கிடையாது சண்டியர்கள். அதனால வேண்டி வேறு தனித்தனி அரசியல்வாதிகள் வாரம், அவன் ஐயா சாமினி போட்டு கொண்டு வாரான், அவன் பெரிய வாகனத்தில் வர அவங்களுக்கு பின்னுக்கால கண்டு நாங்கள் அஞ்ச தேவல் பயப்பட தேவல். நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் உங்களுடைய உறுதுணையாக இருக்கிறோம். உங்களுடைய நியாயமான கோரிக்கை, மீண்டும் சொல்லுகின்ற உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம். நன்றி. அமைச்சர் அவர்களே ரவி அமைச்சர் அவர்கள் சொன்னார் உங்களோட நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு அளிப்போம். அமைச்சர் கேபினட் அமைச்சர் நியாயமான கோரிக்கைக்கு செவிமடுத்து நடைமுறையை கொண்டு வரணும். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். நான் ரத்னால தவப்பன் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சந்தித்து பல விடயங்கள் காய்ச்சிருக்கோம். உங்கள் கையில் தான் இது இருக்குது, உங்களுக்கு முடியும். இது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர அதான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. வருகை தந்து எங்களுக்கு சில வாக்குறுதிகளை தன்னால் இயன்றதை செய்திருக்கிறார். அந்த சந்தையும் சரி இந்த சந்தையும் சரி எங்கள் கோரிக்கை எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். நியாயமான கோரிக்கை என்று தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சந்தையில் உள்ள 6 பேரையும் இங்கே கொண்டு வரவில்லை என்று ஒரு சின்ன முகப்பாடு அது சம்பந்தமாக கிடைக்கவில்லை என்றார். இவ்வளவு தூரம் தம் வேலைப்பளவில் இருந்த ஒரு அமைச்சராக இருந்து எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதாக இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்களும் ஒரு வசனத்தை வைக்கிறோம்.
மீன பிரச்சனை ஏதாவது பேசப்பட இருக்கா? சக்தி தானே எங்கே போனாலும் விட மாட்டேன். நாளைக்கு நான் தெரியுது பாருங்க. நாளைக்கு கச்சத்தீவு விழா ஆரம்பிக்கின்றது. அதனால வந்து கச்சத்தீவுக்கு செல்லுகின்ற பக்தர்கள் அனைவரும் சென்று வருமாறு நாங்கள் அழைக்கின்றோம். இம்முறை இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அல்லது கலந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கின்றேன். விசேடமாக இது வந்து ஒரு மத வழிபாட்டு தலத்துக்கு செல்லுகின்ற வேலை. அந்த இடத்தில் நாங்கள் வேறு விதமான அரசியல் விளையாட்டு விளையாடுவது இல்லை. அங்கு நாங்கள் செல்வது அங்கே இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய திருமாதா கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதோ நன்மை கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகின்ற விதமாகவே நானும் ஒரு அமைச்சராகவும் கலந்து கொண்டு பக்தர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் இந்த இதுக்கு செல்லுகின்றேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை என்பதை இந்த இடத்தில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தரவா எந்த விடையும் இதை பேசப்படாது சார். மற்றது என்னன்னா, இது தற்போது பேசுபொருளாக இருக்கிற வந்து பட்டியல் என்ற அறிக்கை, அந்த அறிக்கை இப்போ பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கு. அது சம்பந்தமாக நேற்று முதல் நான் நினைக்கின்ற எங்களுடைய அமைச்சினுடைய பேச்சாளர் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். வெகு கூடிய சீக்கிரம் இவ்வாரம் அல்லது அடுத்த வாரம் இது எங்களுடைய அறிக்கை, இந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும். அதனால் இந்த பட்டியல் அறிக்கை என்பது உண்மையிலேயே ஒரு கொடைகார இரத்தவர் பிடித்த 60,000க்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட பச்சையாக வெட்டி புசிக்கின்ற அளவுக்கு கொடுமைகள் இடம்பெற்ற காலம்தான் 1989ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு என்பது. அந்த காலகட்டங்களில் இந்த பட்டலந்தை வதாய் முகாம் மாத்திரமல்ல, நாங்கள் சொல்வது 1978ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரம், 56ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம், 83ஆம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம், 81ஆம் ஆண்டு ஏற்பட்ட யாழ் நூலகத்தினுடைய எரிப்பு, 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் ரணில் விக்ரமசிங்கா. அது மாத்திரமல்ல, பிறகு இந்த முள்ளிவாய்க்காலில் முடிவடைந்த கிட்டத்தட்ட 60,000க்கு அதிகமான அனைவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதனால் பட்டலந்தைக்கு மாத்திரம் வரையறுத்து பார்க்க கூடாது என்பது நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பட்டலந்தை வதை முகாமில் இறந்து போனவர்கள் எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய சகாக்கள். அந்த சகாக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் நீதி நியாயம் நிலை பெறுகின்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவே அவர்கள் அந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு செய்கின்ற அஞ்சலி என்பது, அவர்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது வேறு எதுவுமல்ல, அவர்கள் எதிர்பார்த்த அரசு இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அந்த அரசு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற பணியை முன்னெடுப்பதே அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பணிவிடை என்பது நாங்கள் எதிர்பார்க்கணும். அந்த பணியை நாங்கள் இன்றைக்கு சரிவர செய்கின்றோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ தற்பொழுது ஸ்லோகங்களுடன் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது. கடற்தொழில் அமைச்சர் இப்போ போய்கொண்டிருக்கிறார். இப்போ மக்கள் வந்து ஸ்லோகங்களுடன் போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கேட்போம். சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ சார் அபிவிருத்தி குழு தலைவர் வந்து போகிறேன். அவരുടെ வாக்குறுதியை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்?
இப்ப அவர் தற்செயலா ஒரு வாக்குறுதியும் இங்க அளிக்கல. தான் எங்கட கோரிக்கை நியாயமானது, உங்கள் போராட்டம் நியாயமானது, வரி கொள்கை இங்க பிள்ளையாண்டு தீர்மானிச்சிருக்கிறார், டெண்டர் ஹோல்ட் பண்ணது பிள்ளையாண்டு அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது பிழை, நடைமுறைக்கு பிழை, சட்டத்தை வைத்து மக்களை கொள்கிறார்கள் என்றதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இங்க இருக்கிற அதிகாரிகளின் தவறு என்றதையும் கௌரவ அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக தான் ஆளுநருடன் கதைக்கிறதாகவும் அரசாங்க அதிபரோட கதைக்கிறதாகவும் உறுதிமொழி அளித்து விட்டு போகிறார். இதனால நாங்கள் போராட்டத்தை நிப்பாட்டி விட்டோம் என்று இதுவரைக்கும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. அடுத்தது நாங்கள் வர்த்தகரோடு கதைஞ்சு வர்த்தகர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை. நாங்கள் ஒரு யூனியனாக இருந்தாலும் அவையில் சொல்றதை ஏற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்களை வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கட வர்த்தகர்களாம் நெருக்க வேணும். அடுத்து என்ன செய்ய போறாங்களான்னு அவர்களாம் தீர்மானிப்பார்கள், நான் தீர்மானிக்க இயலாது. அவர்கள் சொல்வதை நான் சரியாக செய்வேன், அவ்வளவுதான். அதாவது சட்டமுன் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்றத்தில் கேபினட் அமைச்சர், வடமாகாண மீன்பிடி தொழில் அமைச்சர், அவர் நினைத்தால் பாராளுமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்று உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். ஆகவே அதன் நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் இவ்வளவு வியாபாரிகளும் அவரை இந்த இடத்துக்கு வரவழைத்து அவர் எங்கண்ட பிரச்சனையை தெரிவித்திருக்கோம். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார். சந்தைகள் முற்றுமுழுதாக கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், எல்லா கடைகளையுமே பூட்டியிருக்கிறாங்க. சந்தை வெறிச்சோடி போய் கிடக்குது. இப்போ நாங்கள் மரக்கறி சந்தை, அடுத்ததாக மீன் சந்தை, பழக்கடை சந்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். பாருங்கள், இப்போ வெளியில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. மக்கள் முழுமையாக இதுக்கு கதவடைப்பு செய்திருக்கணும். முழுமையாக பூட்டப்பட்டு, சந்தை பூட்டப்பட்டு, இந்த இதுகளுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக தங்களுக்கு ஒரு தீர்வு, சரியான முறையில் ஒரு தீர்வு கிடைக்கணுமென்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கலந்து கொண்டிருக்கணும். வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ கடற்தொழில் அமைச்சர் சில விடயங்களை கதைச்சி கொண்டு போனாலும் அவர்கள் தங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வேணும். அது வர்த்தகர்களோட இணைஞ்சு தான் இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி கேட்டிருக்கணும். முழுமையாக கதவடைப்பு. பாருங்கள், சந்தை முழுமையாக பூட்டப்பட்டிருக்குது. நான் ஃபுல்லாக காட்டுறேன் சந்தையை. பாருங்கள், எல்லாமே இது மரக்கறி கடைகள் இந்த பகுதிக்கு இருக்குது. இது ஃபுல்லாக கூட்டியிருக்கு. மீன் சந்தைகளும் முழுமையாக பூட்டப்பட்டிருக்குது. எல்லாமே இங்கே எந்த ஒரு நடமாட்டமுமே இல்லை. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், பூட்டியிருக்கணும் உள்பக்கத்தாலேயும். எவருமே இல்லை. எல்லா கடைகளையுமே பூட்டித்தான் வெளியில் மக்கள் இருக்கணும்.
இந்த கடை தொகுதி தான் பிரச்சனையே. இந்த கடை தொகுதியால் இந்த பிரச்சனை உருவாகிருக்கு. இது 3 நாளாக நடக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லினோம். இப்போ வந்து மக்கள் கூடியிருக்கணும். அந்த கடற்தொழில் அமைச்சர் வந்த பிறகு இப்போ கொஞ்சம் கூடுதலான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆகவே சந்தை இந்த சேவை சந்தையை பொறுத்தவரையிலே தீயால் அழியப்பட்டு இந்த சந்தையில் உள்ள வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு அழகு சாதன பொருட்கள் புடவை கடைகள் என்று பல கடைகள் ஒதுக்குப்புறமாக இருக்கிறது என்று அவர்களோடு சந்தித்த போது அவர்கள் கூறுகிறார்கள் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்தாலும் 66 கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்னுரிமையாக இந்த கடைக்கு ஒரு கடைக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டால் உண்மையாகவே அந்த வர்த்தகர்கள் வெளியில் ஒரு கடைக்கு 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸையும் 10,000 ரூபாய் வாடகையும் கொடுத்து செய்யலாம். ஆகவே சேவை சந்தையை பொறுத்தவரையில் இந்த வேர்ல்ட் பேங்க் நிதி வந்து மக்களை வந்து துன்பப்படுத்த கொடுக்கல. இந்த கட்டாயம் இந்த கடைக்கு நிதி இவ்வளவு சேர்க்கப்பட்டிருந்தால் இதுக்கு ஒரு 22,000 ரூபா வாடகை கொடுத்து இந்த கடையில் இருக்க முடியாது. 54-55 ரூபா கொடுத்து கடை எடுக்கலாது. இந்த கடை அப்படி எடுக்கிறதா இருந்தால் வெளியில் உள்ள வசதியான வர்த்தகர்கள் தான் எடுக்கலாம். ஆனால் இந்த 66 பேருக்கும் உண்மையாகவே நிலங்கள் இருக்கு. அவர்கள் ஒரு நியாயமான முறையில் கூறுகிறார்கள், உங்களிடம் காசு இல்லாட்டி நாங்கள் என்ன செய்தாலும் கடன் பட்டிருந்தாலும் அந்த கடையை நாங்கள் அமைப்போம் என்று அந்த இடத்தை அளந்து கொடுக்க வேண்டும். ஆளுநர் அவர்கள் வந்தார், அமைச்சர் அவர்கள் ஆளுநரிடம் கூறுவதாக உண்மையாகவே நல்ல விடயத்தை கழித்திட்டு போகிறார். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது நியாயத்தை தான் கேட்கிறேன். இந்த வர்த்தகர்களோட பாதிப்பு கட்டாயம் இந்த கிழமைக்கு எடுபட வேண்டும். அரசாங்க அதிபர் அவர்கள், டிஎஸ் அவர்கள், பிரதேச சபை செயலாளர் அவர்களே, நீங்கள் உண்மையாகவே உங்கள் ஏரியாவில் கட்டப்பட்ட கடைகள் பல கோடி ரூபாய்க்கு போனது உண்மை. அது வெளி வர்த்தகர்கள் எடுக்கப்பட்டவர்கள், வெளி வர்த்தகர்கள் சொந்த நிலம் சொந்த இடம் உள்ளவர்கள் அந்த கடைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிரதேச சபையில் எந்தெந்த கடை எந்தெந்த தீர்மானத்துக்கு அமையத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். அதன்படி அந்த கடைகள் கொடுக்கப்படவில்லை. வேண்டுமென்றால் அதுக்குரிய பிரதேச சபையில் உள்ள பழைய பிரதேச செயலாளர்கள் அந்த கடிதம் இருக்கிறது. அவர்களுக்கு மாதம் குறுகிய வாடகையோட ஒரு செலவழித்த காசு வரும் வரைக்கும் அவர்கள் கட்டுகிறார்கள். இந்த 8 பேரும் அவர்கள் 66 பேரும் ஒற்றுமையாக ஒரு குழுக்கள் முறையில் எடுத்து அதுக்கு கிடைக்கிற கணக்கு கிடைக்கிறது.